ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ அவர் சேனல் மகியும் நானும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் விளாக் தான் பார்க்குறீங்க. நான் ஃப்ரைடே ஈவ்னிங் தான் கிராசரி ஷாப்பிங்க்கும், ஃபிஷ் ஷாப்பிங்க்கும் போயிருந்தோம். ஏன்னா காலையிலேயே போலான்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. சரின்னு ஈவ்னிங்கா நாங்க கிளம்பியிருந்தோம். காய் இங்க செவ்வாய் அண்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா நெறைய காய்கறி கிடைக்கும். அதனால நாங்க ஈவ்னிங் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா ஃபிஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க சீ ஃபுட் மார்க்கெட் போயிருந்தோம். பசங்கள வீட்ல விட்டுட்டு போயிரலான்னு பார்த்தா, அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே தான் போயிருந்தோம். ம். இங்க நமக்கு எந்த மீன் வேணுமோ, அந்த மீன் நம்ம எடுத்து எப்படி கிளீன் பண்ணி குடுக்கணும்? ஃபுல்லா நமக்கு உள்ள கிளீன் பண்ணி மட்டும் குடுத்தா போதுமா? இல்ல கிளீன் பண்ணி கட் பண்ணியும் குடுக்கணுமான்னு சொல்லிட்டு, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டோம்னா, அவங்க அந்த அளவுக்கு கட் பண்ணி குடுத்துருவாங்க. இங்க எல்லா மீனுமே இருக்குங்க. நமக்கு எந்த மீன் வேணுமோ, அந்த மீன் கிட்டயே ரேட்டும் போட்டிருப்பாங்க. நமக்கு எந்த மீன் பிடிக்குமோ, அந்த மீன் எடுத்து நம்ம அவங்க கிட்ட குடுத்து நம்ம கிளீன் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இந்த டைம் கனவா மீன் வாங்கலைங்க. லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருந்தேனா, அதனால இந்த டைம் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க நண்டு வேற இருந்துச்சா, நான் அந்த நண்டு காமிக்கலான்னு போறோம். அது அப்படியே கொட்ட வந்துருச்சு. கடைசியா ஃபிஷ் எல்லாம் கட் பண்ண குடுத்ததுக்கப்புறம், நான் ஃப்ரீசர்ல என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, வாழ இலைய பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இந்தியன் ஸ்டோர்ல கிடைக்குமான்னு பார்க்குறேன். இந்தியன் ஸ்டோர்ல இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த பனை ஓலை இருக்கு பார்த்தீங்களா? அதையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அம் அப்புறமா இது நெக்ஸ்ட் டேங்க. நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, குழம்புக்கு நான் எப்பவுமே மீன் குழம்பு செய்யும்போது, குழம்புக்கு போடுற மீன மட்டும் கொஞ்சமா எடுத்து, கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நான் ஃபர்ஸ்ட்டே மேரினேஷன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா, மீன் குழம்புல மீன் போட்ட உடனே மீன் உப்பு புடிக்காது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுட்டோம்னா, உப்பு, காரம் நல்லா இறங்கிரும் மீனுக்குள்ள. அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு நான் மசாலா ஃபர்ஸ்ட்டே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா குழம்புக்கு மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமா தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில நல்லா வதக்கி, ஆ வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒரு நம்ம குழம்புக்கு ஒரு பேஸ்ட் தயாரிக்கணும். நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, அது எண்ணெய் சூடானதும், அது கூட 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி,
அதுக்கப்புறமா வந்து தக்காளி வதங்குனதும், நம்ம லாஸ்ட்டா வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா, அம் மீன் குழம்பு தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா, இல்லைன்னா குழம்பு வந்து டக்குன்னு திக்காக ஆரம்பிச்சுரும் மீன் போடுறதுக்குள்ளயே. இந்த மசாலா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில மாத்தி நம்ம பேஸ்ட் மாரி அரைச்சதும், இப்ப வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம், வெந்தயம் வந்து கம்மியா தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வெந்தயம் பொன்னிறம் ஆனதும், நான் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். பேஸ்ட் சேர்த்தி நம்ம தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்திட்டு, அது ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து, நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன். அதையும் கரைச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்ப இந்த 2ம் சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷமாவது நல்லா கொதிச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா, கடைசியா வந்து இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், நாம எடுத்து வச்சிருந்த மீன் பீஸஸ வந்து அதுல போட்டுறலாம். போட்டு ஒரு 4 டூ 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகுற வரைக்கும் அதிலேயே நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா, சூப்பரான மீன் குழம்பு வந்து ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தூள் சேர்த்து இறக்கிட்டோம்னா, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறமா நான் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு வந்து குழம்பு ரெடியானதும் தோசைக்கல் அதிலேயே வச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு கூட ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அடுத்த நாளுங்க சண்டே. மட்டன் வதக்குறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், சின்னதா தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா 4 வரமொளகா, கொஞ்சமா கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமா தேங்காய், அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போறோம். ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா, நான் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 3 வரமிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு. எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு வதங்குனதும், நான் சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து, அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து அ மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துனதும், கடைசியா வந்து கொஞ்சமா பட்டை, சோம்பு, கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்து, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடைசியா வந்து நான் எடுத்து வச்சிருந்த தேங்காயும் சேர்த்து அந்த மசாலா கூடவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா அந்த மசாலா வாசனை, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுது. இந்த மசாலா வந்து வதக்கிட்டு, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸியில மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கடைசியா நாம ஒரு பேன் வச்சு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, நல்லா அந்த மசாலாவ கலக்கி விட்டதுக்கு அப்புறமா, நான் ஃபர்ஸ்ட்டே வந்து மட்டன வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து அந்த எல்லா எல்லா மட்டனையும் வந்து அந்த மசாலா கூடவே சேர்த்திட்டு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்துனதுக்கு அப்புறமா, உப்பு வந்து சேர்த்துனதும், ஒரு 2, 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்பதான் வந்து அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த குழம்புல இறங்கும். நான் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் தாளிக்கிறதுக்கு நான் அந்த குழம்புல இருந்து எல்லா மட்டனையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு. கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிர்லாம். அம் அதுக்கப்புறம் மட்டன் வறுவல் செய்றதுக்கு வந்து நான் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா, நான் மட்டன் வறுவல் செய்றதுக்கு வந்து அரைச்ச மசாலாவிலேயே வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தனியா எடுத்து வச்சிருந்தேன் வறுவல் செய்றதுக்கு. அப்புறம் இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போறதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து, அது கூடவே வந்து கொஞ்சமா மட்டன் தண்ணியும் நான் வச்சிருந்தேன். அப்பதான் வந்து அந்த
மசாலா கூட மட்டன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வேகுங்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதுவும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த மசாலா கூட அந்த மட்டனும் நல்லா வந்து ஊறி நல்லா வெந்துருச்சு. கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இப்ப வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து மட்டன் வறுவல், அது கூட மட்டன் குழம்பு, அப்புறமா ரசம் எல்லாமே வந்து சூப்பரான சண்டே லஞ்ச் காம்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.